பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். இன்றைக்கி கூட சேர்ந்து ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா? இந்த ஆண்டிலும் 11 மாதங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கொஞ்சம் நினச்சி பார்த்தோன்னா இந்த 11 மாதங்களில் எவ்வளோ சேலஞ்சஸ், எவ்வளோ தேவைகள், எவ்வளோ கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றிகரமாய் கர்த்தர் நம்மோடு இருந்து கடந்து வர செய்திருக்கிறார் இல்லையா? இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் சொல்ல விரும்புகின்ற காரியம் ஏசாயா 30:21 வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30 வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியர்களுக்கு பயந்ததுனால கர்த்தரை தேடாமல் எகிப்தியருடைய உதவியை நாடி சென்றார்கள். இது கர்த்தருக்கு எதிரான ஒரு காரியம் இல்லையா? இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கர்த்தர் கிருபையாக இறங்கி என்னிடத்தில் நீங்கள் திரும்ப வரும்பொழுது நீங்கள் போக வேண்டிய சரியான பாதையை நான் உங்களுக்கு காட்டுவேன்னு கர்த்தர் பேசியிருந்தார். இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நினச்சி நாம் பயந்து, அந்த பயத்தினால கர்த்தரை சார்ந்து இருக்காமல் உலக பிரகாரமான காரியங்களில் நாம் ஈடுபட்டு சில தவறான டெசிஷன்ஸ் எடுத்திருப்போம்னு சொன்னால், இன்றைக்கி கர்த்தர் உங்களிடத்தில் பேச விரும்புகின்ற காரியம், என்னிடத்தில் திரும்புங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எடுக்க வேண்டிய சரியான முடிவை கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். அது தெளிவாக உங்களுக்கு கேட்கும். இவ்வளோ குழப்பத்தில் இருக்கீங்களா? என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே தெரியல ஆண்டவரே, இந்த மாதம் பிரத்யட்சமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகின்ற மாதம். உங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கின்ற தேவனாக இருக்கிறார். நீங்கள் போக வேண்டிய பாதையை உங்களுக்கு கட்டளை எடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கின்றாச்சா. அப்பா, செய்ய வேண்டிய காரியங்கள் என்னதென்று ஒரு குழப்பத்துக்குள்ளாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தெளிவான பாதையை கட்டளையிடுவீராக. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல அவர்களுக்கு பின்னாலே ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உறுதிப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய இருதயத்திற்குள்ளாக நீர் பேசுவீராக. குழப்பங்கள் நீங்கட்டும். தெளிவான டெசிஷன்ஸ் எடுக்க கர்த்தர் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சகல ஆபத்துகளிலும் இருந்து நீர் பாதுகாத்து நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.